அன்பான இனிய பிள்ளைகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லோருமே தயாராக இருப்பீங்க. இன்றைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று அவளோடு தெரிந்து கொள்ள இதோ அழகான ஒரு ஸ்ட்ராபெரியை நான் எப்படி செய்யலாம். நீங்கள் ஸ்ட்ராபெரி சாப்பிட விருப்பம் தானே? ரொம்ப சுவையாக இருக்குமே. ஆகவே ரொம்ப இலக்குவாக சீக்கிரமாக நாங்கள் செய்து பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையானது இப்படி 2 கடுதாசி தேவை உண்டு. அதாவது இந்த ஸ்ட்ராபெரி பழம் செய்கிறதுக்கு அதே போல் மேலே இருக்கக்கூடிய இலப்பகுதி செய்வதற்கு இப்படி பச்சை நிறத்திலான கடதாசியும் தேவை. ஆகவே நாங்கள் செய்து பார்ப்போம். இது பாருங்கள், முதல்ல சிகப்பு கடதாசி எடுத்து நாங்கள் ஸ்ட்ராபெரியை செய்கிறத எப்படின்னு பார்க்கலாம். 2ஆக மடிக்க வேணும். அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை இப்படி இதோ மடித்து நடுக்கோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? அதுக்கு பிறகு இந்த பகுதியை எடுத்து இப்படி இப்போ நாங்கள் வளமையாக இப்படி தானே நாங்கள் மடிப்போம். அப்படி இல்லாமல் மேல் நோக்கியும் சரியாக நாங்கள் எடுக்க தேவையில்லை. ஒரு 3 விரல்களை தள்ளி வர மாதிரி இப்படி நாங்கள் மடிப்போம். நான் செய்து காட்டுவது போல் அதே போல் எதிர்பக்கத்தையும் இப்படி நாங்கள் இதோ இந்த இடத்துல வர மாதிரி கொஞ்சம் சரிவாக நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். மடித்து நன்றாக இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி இந்த முக்கோணம் மாதிரி இருக்குது தானே, அதை பாருங்கள். அதை கொஞ்சமாக இப்படி நாங்கள் மடிப்போம் உள்நோக்கி. இப்போ இந்த பக்கம் மடிச்சுன்னா இப்படி இந்த பக்கத்தையும் இதே மாதிரி நாங்கள் உள்நோக்கி கொஞ்சம் சரிவாக மடித்துக்கொள்வோம். இனி மற்ற பக்கம் திருப்பி பாருங்கள். இது ஸ்ட்ராபெரியினுடைய அமைப்பு வந்துடுது. நாங்கள் ஸ்ட்ராபெரி பழத்தை செய்து முடிச்சிட்டோம். இனி இலப்பகுதியை எப்படி செய்யலாம்ங்கிற பார்ப்போம். அதுவும் ரொம்ப இலகுவானது தான். உங்களுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். டியூலிப் பூக்களை நாங்கள் செய்யும் போது இதே மாதிரி தானே மடித்தோம். அதே மாதிரி தான் 2ஆக மடித்து அதன் பிறகு இதோ மீண்டும் ஒரு முறை மடித்து இந்த நடுக்கோடு வந்ததுக்கு பிறகு இந்த சரிவை எடுத்து நேர் நோக்கி, அதாவது நேராக இல்லாமல் டியூலிப் மலர் செய்வதற்கு நாங்கள் எப்படி மடித்தோமோ அது போல் இப்படி நான் செய்து காட்டுவது போல் நீங்கள் மடிங்க. இப்போது இந்த இடத்துலையும் கொஞ்சம் மற்ற பக்கம் திருப்பி பாருங்கள். இதோ இந்த பகுதியை கொஞ்சம் பின்னோக்கி இப்படி மடித்து கொள்ளுங்க. இனி மடித்துட்டு இதோ விரிக்கக்கூடிய பக்கம் இருக்குது தானே, அதில் ஒன்று எடுத்து இப்போ பாருங்கள், இதில் கோடு இருக்குது தானே, அதில் கொஞ்சம் இப்படி வெளியில் வர மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்வோம். இனி மற்ற பக்கம் திருப்பி இதோ இப்படி ஸ்ட்ராபெரி பழத்து மேலே நாங்கள் செருகி வைக்கலாம். பாருங்கள், ஸ்ட்ராபெரி பழத்தினுடைய அந்த இலப்பகுதியை செய்து முடிச்சாச்சு. இப்போ எங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நாங்கள் கம்மை பூசி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம் கலராமல் இருக்கிறதுக்கு. இதோ எப்படி ஒட்டி எடுக்கலாம். ரொம்ப இலகுவானது. சரியாக நாங்கள் மடித்திருந்தால், மிக நேர்த்தியாக நாங்கள் செய்திருந்தால் சரியான அளவுகளில் இப்படி வரும். அதாவது அளவாக அது செருகக்கூடிய மாதிரி வரும். இனி பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி பழத்துக்கு இப்படி கருப்பு நிறத்தில் இருக்குமே இப்படி புள்ளிகளாக, அதுபோல் நாங்கள் கருப்பு பேனையால் எடுத்து இப்படி புள்ளிகளை விட்டுக்கொள்ளலாம். இதோ பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதே போல் நீங்கள் செய்து பார்க்கலாம் தானே, ரொம்ப இலகுவானது தானே. தொடர்ந்து இது மாதிரி இன்னும் ஒரு நாங்கள் கைவேலியோடு சந்திப்போம். ஆகவே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன நீங்கள் செய்யலாங்கிறத நீங்கள் எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. ஆகவே இதே போல் இன்னும் நாங்கள் அழகான கைவேலிகளோடு சீக்கிரத்தில் சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே, வணக்கம்.